கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விமான விபத்தில் இதுவரைக்கும் 241 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. மொத்தம் பயணப்பட்டவர்கள் 242 பேர். அதில் 241 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற இந்த ஒரு தகவல் வந்து கிடைச்சிருந்தாலுமே, இப்போ இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பாடிஸையும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ரெக்கவர் பண்ண பாடியை அவங்களுடைய குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லோருடைய உடலுமே கருகி போய் இருக்கிறனால, அந்த இடத்துல யாருடைய உடல் யாருடைய குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால, இப்போது மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தினர் வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் வந்து எடுக்கிறாங்க. மேட்ச் பண்ணி பார்த்து யாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடி வந்து மேட்ச் ஆகுதோ, ஸோ அவங்களுக்கு அந்த பாடி வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யாருடைய இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்களுடைய பேரை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலியுடைய பாடி வந்து இங்கே இருக்க வந்து வாங்கிக்கிங்க, மேட்சஸ் ஆகுது, டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நினைக்கும் போதே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை எப்படி தான் அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து பார்க்குறாங்களோ, அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ எனக்கு வந்து சத்தியமாக புரியல.